வாங்க வீட்டிலேயே பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை அதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஊற வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் அதை ஓப்பன் பண்ணி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் எல்லா கோதுமையும் தண்ணி இல்லாமல் அள்ளி வைக்கலாம். அள்ளி வச்சுட்டு அதை 4 சைடும் முடிச்சு போட்டு வச்சிடலாம். காற்று போகாத அளவுக்கு பாருங்கள். இது மாதிரி முடிச்சு வச்சிட்டிங்கன்னா காற்றே போகாது. அதை ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 2 நாள் வேணும்னாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா முளைச்சிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு பார்ப்போம். 12 மணி நேரம் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி முளை விட்டு வந்திருக்கு பாருங்கள். 12 மணி நேரம் தான் வச்சுருக்கோம். அதுக்கே நல்லா கொஞ்சம் வந்திருக்கு முளை விட்டு. நீங்கள் இன்னும் 2 நாள் வேணுனாலும் வச்சுக்கலாம். இன்னும் நல்லா வரும். இப்போ வாங்க ஹார்லிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு எல்லா கோதுமையும் அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு கிண்டி விடலாம். நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா கருகுன மாதிரி வாடை வந்துடும். அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. விட்டு விட்டு கிண்டி விடுங்க. நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இங்கே ஒரு கோதுமை எடுத்து கடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கடுக்குன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். வறுக்க பற்றலைன்னா அரைக்கிறப்ப நல்லா இருக்காது. இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு கை பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பை நெடக்கடலை அதையும் சேர்த்துக்கிடுவோம். அதை சிம்மில் வச்சு கிண்டி விடலாம். சேர்த்து இப்போ நெடக்கடலையோட தோலெல்லாம் தனியாக வரும். வறுத்துட்டு சிம்மில் வச்சு வறுத்து பார்த்துட்டு அதிலே ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அரைக்கிறப்ப கூட போட்டுக்கிடுங்க. அரைச்சிட்டு கூட பாருங்கள். நல்லா சிம்மில் வச்சு தான் கிண்டி விடணும். அடுப்பு ஃபுல்லாக வச்சிடாதீங்க. பாருங்கள். ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் தோலை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது தோல் தனியாக வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு மிக்சியில் அரைக்கலாம். நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இருங்க. இப்போ வாங்க மிக்சியில் எப்படி அரைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் நல்லா ஆற வச்சிடணும். ஆறாமல் போட்டுறாதீங்க மிக்சியில். இப்போ அரைச்சிட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. பாருங்கள். அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விடணும். நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்றணும். நீங்கள் வேணுன்னா ரைஸ் மில் இருந்தால் போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். மிஷினில் கொடுத்து கூட. நான் வீட்டிலே தான் சலிக்க போகிறேன். இங்கே போய் மிஷினில் போய் கொடுத்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ இப்படியே கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு குடிக்கிறப்ப வாயில் படும். திப்பி திப்பியாக வரும். ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கலாம்.
பாருங்க. இப்போ வாங்க பூஸ்ட்டுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கோகோ பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா கசப்பு தன்மை வந்துடும். நீங்கள் இதில் வேணால் பால் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் பவுடர் ஆட் பண்ணலை. ஹார்லிக்ஸ் ஏற்றோம்ல, அப்போவே நீங்கள் பால் பவுடரை ஆட் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், பூஸ்ட்டும் ஹார்லிக்ஸ்